ஒரு சின்ன கிராமத்துல ஒரு ஸ்கூல் இருந்துச்சு. அந்த ஸ்கூல்ல இருந்து டெய்லி ஈவினிங் பெல் அடிக்கும் போது எல்லா பசங்களும் சந்தோஷமா வெளியே ஓடுவாங்க. ஆனா அந்த கூட்டத்துல 2 பசங்க மட்டும் ரொம்ப ஸ்லோவா அமைதியா நடந்து வருவாங்க. அவங்க டெய்லி ஸ்கூல் கேட் பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன பாட்டி கடைக்கு போயிடுவாங்க. அந்த பாட்டி நெல்லிக்காய், மாங்காய், ஸ்வீட்ஸ், ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு டெய்லி கடை நடத்திட்டு இருந்தாங்க. அந்த 2 பசங்களும் அவளை பார்த்துட்டு உட்கார்ந்து பேசுவாங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க, சிரிச்சிட்டு இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நாள் போகும்போது அந்த பசங்களுக்கு ஒரு நாள் ஒரு விஷயம் தெரிஞ்சது. தூரத்துல இருந்து 2 முரட்டு பசங்க அந்த பாட்டி கிட்ட வந்து காசு கம்மிய கொடுத்து அதிகமா பொருள் எடுத்துட்டு போறத அந்த 2 பசங்க தூரமா நின்னு பார்த்தங்க. அந்த 2 நல்ல பசங்கள் அதை தூரத்துல இருந்து பார்த்துட்டு சைலண்டா இருந்தாங்க. ஆனா அவங்க ஒன்னும் அப்பவே சொல்லல. முரட்டு பசங்க போன அப்புறம் அவங்க 2 பேரும் பாட்டி கிட்ட வந்து எப்பையும் போல உட்கார்ந்து பேசினாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு, பாட்டி, அந்த பசங்க உங்களை டெய்லி ஏமாத்துறாங்கன்னு தெரியலையா? நீங்க ஏன் பாட்டி ஒன்னும் சொல்லாம இருக்கீங்க? அந்த கொஸ்டின் கேட்ட உடனே பாட்டி ஒரு நிமிஷம் அமைதியா இருந்தாங்க. அப்புறம் ஸ்லோவா பேச ஆரம்பிச்சாங்க. நான் சிறுவயதில் இருந்தபோது என் அப்பா அம்மா ரொம்ப வசதியாக இருந்தாங்க. நான் ஒரே பொண்ணு, ரொம்ப செல்லமா இருந்தேன். எனக்கு அப்போ படிப்பு மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் நினைச்சேன் லைஃப் எப்பவும் ஈஸியா இருக்கும், எல்லாம் நமக்கு வந்துட்டே இருக்கும்னு. ஆனா நாட்கள் ரொம்ப வேகமா போச்சு. நான் புரிஞ்சிக்கவே இல்லை. என் கூட படிச்ச எல்லாரும் படிச்சு பெரிய ஆளா ஆயிட்டாங்க. ஆனா நான் மட்டும் அப்படியே நின்னு போயிட்டேன். அப்புறம் என் அப்பா அம்மா கூட இல்லாம போயிட்டாங்க. அப்போதான் எனக்கு தெரிஞ்சது, படிப்பில்லைனா லைஃப் எவ்வளோ கஷ்டம்னு. இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கடை வச்சு லைஃப் நடத்திட்டு இருக்கேன். இந்த பசங்க என்ன ஏமாத்துறாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் ஒன்னும் சொல்லல. ஏன்னா அவங்களும் கஷ்டத்துல இருக்கலாம். ஆனா அவங்க கண்டிப்பா படிக்கணும், வளரணும். அந்த தப்பு மட்டும் யாரும் பண்ணக்கூடாதுன்னு நான் அமைதியா இருக்கேன். பாட்டி இத சொல்லும்போது கண்ல கண்ணீர் ஒடி வந்துச்சு. அந்த 2 பசங்களும் அமைதிய கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த நிமிஷம் அவங்களுக்கு ஒரு பெரிய லைஃப் லெசன் கிடைச்சது. அப்போ அவங்க ஒரு முடிவு பண்ணினாங்க, நாங்க நல்ல படிப்போம், லைஃபை வேஸ்ட் பண்ண மாட்டோம் என்று சொல்லிட்டு பாட்டிய பார்த்து சிரிச்சாங்க. பாட்டியும் கண்ணீரோட சிரிச்சாங்க. ஆனா அந்த சிரிப்புல ஒரு பெரிய நிம்மதி இருந்துச்சு.